ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா தால்ச்சா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நம்ம ஆயில் போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம். சின்ன சின்ன துண்டு தான் பட்டை எடுத்திருக்கேன். இது லைட்டாக பொரியும் எண்ணெயில். இதுக்கப்புறமா நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். நான் 2 ஆனியன், ஒரு தக்காளி, ஒரு 3-4 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனியனை சேர்த்துடலாம். இது கூடவே அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் கலர் மாறி வரணும். கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம். அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக வதங்கியிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் வதக்கிடலாம். அதுக்கு முன்னாடி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா தான் நம்ம தால்ச்சாவில் வந்து வெங்காயத்தோடு சாப்பிடும் போதும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். தால்ச்சாக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் தான் சேர்க்கணும். இதுக்கப்புறமா மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கத்திரிக்காவை நம்ம போட்டுக்கலாம். நம்ம இந்த காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். வாழைக்காய், கத்திரிக்காய்லாம். இப்போ வெறும் கத்திரிக்காவை மட்டும் தனியாக எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு போட போகிறோம். இப்போ கத்திரிக்காவை தனியாக எடுத்துட்டேன். இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். பருப்பு வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ பருப்பு தனியாக எடுத்துகிட்டு வெறும் தண்ணியை மட்டும் எடுத்து இப்போ இந்த கத்திரிக்காய் போட்டதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். நம்ம வந்து பருப்பை தனியாக எடுத்து வச்சாச்சு. பருப்பு தண்ணியை மட்டும் தான் நம்ம இப்போ சேர்த்துக்கிறோம். நார்மல் வாட்டர் பதிலாக அந்த பருப்பு வாட்டர் கலந்து செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வந்து மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கிட்டோம். கத்திரிக்காய் நல்லா வெந்து வரணும். இப்போ பருப்பு தண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம பருப்பை மட்டும் தனியாக வச்சுருக்கோம். இதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் வந்து புளியை எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இந்த பருப்போடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இதை நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போ மூடி எடுத்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. கத்திரிக்காய் வெந்திருக்கு. கத்திரிக்காய் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது கொஞ்சம் உடஞ்சி வரணும். அப்போ தான் தால்ச்சாக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ அந்தளவுக்கு கத்திரிக்காய் வேவலை, வெந்திருக்கு. ஆனால் அது அந்தளவுக்கு மிக்ஸ் ஆகலை. இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா கரைஞ்சி வந்தால் தான் தால்ச்சா வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம கரண்டியால் இந்த மாதிரி அமுக்கி பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறமா தான் நம்ம வாழைக்காய் சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஷேப்பில் தான் கட் பண்ணி போடணும் தால்ச்சாக்கு. வாழைக்காவையும் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணி போடணும். உங்கள்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சவுச்சோ இருந்தால் சவுச்சோவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வெறும் கத்திரிக்காய், வாழைக்காய் தான் போட்டு செய்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். பெப்பரு 1/2 ஸ்பூன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன். தால்ச்சாக்கு மல்லித்தூள் வந்து கம்மியாக போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எப்போ தான் கம்மியாக தான் போடுவோம். தால்ச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காய்க்கு பதிலாக நம்ம சுரைக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதிச்சிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா நமக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். காய்கறியும் நல்லா வெந்து வந்திருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பருப்பில் புளி தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு கருவேப்பிலை வந்து கொத்தாக நம்ம உடச்சி வச்சுக்கணும். தால்ச்சாக்கு கருவேப்பிலையோட வாசனை தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கொத்தாக நம்ம கருவேப்பிலையை போட்டுடணும். அதுக்கப்புறம் மேலே மல்லித்தலையை வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததுக்கு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். மாங்காய் இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் மாங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மாங்காய் இல்லை. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.